Taste Daily. Taste the Daily. நம்ம பூர்விகால MI போனை பர்ச்சேஸ் பண்ணுங்க. டெக் ட்ரிவியா சேலஞ்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஏராளமான பரிசை வெல்லுங்க. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். சாமியார் அடையாளம் காட்டிய மணமகனை மணந்த அடியை. வெளிநாட்டில் ஆடு குதிரைகளை மேற்கும் சூப்பர் ஸ்டாரின் மகன். இயக்குனர் கிரிஷ் இரண்டாவது திருமணம் செய்தார். கமலஹாசன் வீட்டுக்கு ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு. 20 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருந்த சிவகார்த்தியன் தன்னுடைய சம்பளத்தை 40 கோடி ரூபாயாக உயர்த்தி விட்டார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வதே. அமரன் படத்தை கமலஹாசன் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் தயாரிக்க ராஜ்குமார் பெரியசாமி கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருந்தார். அமரன் படத்தில் சிவகார்த்தியேயன், சாய் பல்லவி மற்றும் பல மாநில நடிகர்கள் நடித்திருந்தார்கள். இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு புதிய ட்ரெண்ட் செட்டராக மாறிவிட்டது. பொதுவாக வாழ்க்கை வரலாறு படங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த கதை பெரும்பாலோருக்கு தெரிந்திருக்கும். ரெண்டாவது, பரபரப்பான சினிமா சம்பவங்கள் அந்த வாழ்க்கையில் நடந்திருக்காது. பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு அந்த படத்திலே இடம் இருக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்க்கை வரலாறு கதைகளை படமாக்கும் பொழுது வசூலில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது. ஆனால் அதையெல்லாம் மீறி சினிமா வியாபாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்திவிட்டது அமரன். 4 நாட்களில் 100 கோடியை கடந்தது வசூல். விஜய் நடித்த மெர்சல் படத்தை விட இந்த படம் வசூலில் அதிகமாகிவிட்டது. விஜய் படங்களையே ஓரங்கட்டி விட்டது சிவகார்த்தியேயன் நடித்த அமரன் படம். இதைத் தொடர்ந்து 20 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருந்த சிவகார்த்தியேயன் தன்னுடைய சம்பளத்தை 40 கோடி ரூபாயாக உயர்த்தி விட்டார். கமலஹாசன் இந்த படத்தை வசூலை பார்த்துவிட்டு அமெரிக்காவில் இருந்து புலகாங்கிதம் அடைந்தார். எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். சிவகார்த்தியேயனையும் இயக்குனரையும் அழைத்து ரஜினிகாந்த் பாராட்டு என்று பாராட்டி தள்ளிவிட்டார். சிவகார்த்தியேயன் நடிப்பு மிகவும் பிரமாதமாக இருந்தது என்று சொன்னார். கடைசி 10 நிமிடங்களில் நான் அழுது விட்டேன் என்று சொன்னார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியிட்டிருக்கிறது. படத்தின் முதல் காட்சியை பிரத்யேக தியேட்டரில் மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், ராஜ்குமார் பெரியசாமி, சிவகார்த்தியேயன் ஆகியோர் பார்த்தார்கள். பார்த்துவிட்டு சிவகார்த்தியேயனை உச்சி மோர்ந்தார் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, கடைசி 10 நிமிடங்களில் நான் அழுது விட்டேன், மிகவும் டென்ஷனாக இருந்தேன் என்று சொன்னார் மு க ஸ்டாலின். அதே போல் இந்த படத்தை அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் செயலாளர் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ மிகவும் பாராட்டி பேசினார். இராணுவ வீரர்களுக்கு மிகப்பெரிய சல்யூட்டை கொடுத்திருக்கிறது இந்த படம். இந்திய இராணுவத்தின் மகிமையை, வெற்றி வரலாற்றை, வீர வரலாற்றை சினிமாவில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வைத்திருக்கிறார்கள். இந்த படத்தை முதல்வரும் அவருடைய குடும்பமும் பாராட்டியது வரவேற்க தகுந்த விஷயம். அது மட்டுமல்ல, வானதி சீனிவாசன் எம்எல்ஏ ஒரு கோரிக்கை விடுத்தார் தமிழக அரசுக்கு. அமரன் படத்தை தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகள், பள்ளிக்கூடங்களில் இலவசமாக மாணவர்களை பார்க்க செய்ய வேண்டும். அப்போதுதான் தேச ஒருமைப்பாடு, இராணுவத்தின் மகிமை, இராணுவத்தின் தியாக செயல்பாடுகள் மாணவர்களுக்கு தெரியும் என்றார் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ. இந்த படத்தை பொறுத்தவரை இதுவரை இல்லாத அளவுக்கு சிவகார்த்தியேயன் நடித்த படத்தில் வசூல் சாதனை புரிந்திருக்கிறது. இந்த படத்தின் வசூல் வானலாவாக இருந்ததன் காரணமாக அடுத்த 2 வாரங்களுக்கு படங்களே வெளியாகவில்லை என்கிற சூழ்நிலை ஏற்பட்டது. ஏனென்றால் படத்துக்கு போகிறவர்கள் எல்லாருமே அமரன் ஓடுகிற தியேட்டரை நோக்கி செல்கிறார்கள். எல்லா மக்களும் பார்வையும் அமரன் மீது பதிந்திருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் சின்ன பட்ஜெட் படங்கள் வெளிவந்தால் தியேட்டருக்கு யாரும் வரமாட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அமரன் படம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. சின்ன பட்ஜெட் படங்கள் வெளியாகவில்லை. சாமியார் அடையாளம் காட்டிய மணமகனை மணந்த அடியை. நடிகை மாதவி கமலஹாசன் ரஜினிகாந்துடன் 1990களில் பல படங்களில் நடித்தவர். கண்ணழகி மாதவி என்று கூட குறிப்பிட்டார்கள்.
கண்ணழகி மாதவிக்கு ஆன்மீகத்தின் மீது மிகுந்த பக்தி உண்டு. இதன் காரணமாக சுவாமி ராமா என்பவரின் பக்தையாக மாறிவிட்டார் மாதவி. அது மட்டுமல்ல, 23 வயதாகியும் திருமணமாகாமல் இருந்தார் மாதவி. இதை அறிந்த சுவாமி ராமா சர்மா என்ற மிகப்பெரிய தொழிலதிபரை அடையாளம் காட்டி அவரை திருமணம் செய்து கொள் என்று மாதவியை சொன்னார். சாமியாரின் பேச்சை தட்டாமல் ராவ் சர்மாவை தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டார் நடிகை மாதவி. வெளிநாட்டில் ஆடு குதிரைகளை மேற்கும் சூப்பர் ஸ்டாரின் மகன். கேரளாவில் சூப்பர் ஸ்டார் மோகன்லால், அவருடைய மகன் பிரணவ் என்கிற அப்பு. மலையாளத்தில் 2 படங்கள் நடித்தார். பிறகு என்ன நடித்தாரோ தெரியவில்லை. பிரணவ் ஸ்பெயின் நாட்டுக்கு சென்று விட்டார். ஸ்பெயின் நாட்டில் ஏதோ மிகப்பெரிய கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் வேலை செய்கிறார் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு ஆச்சரியமான செய்தி நம்மை அணுகியது. என்னென்னா, ஸ்பெயின் நாட்டில் அவர் ஒரு பண்ணையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த பண்ணையில் கௌரவமாகத்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு சம்பளம் எல்லாம் கிடையாது. உணவு, உறைவிடம் 2ம் உண்டு. ஆடு குதிரைகளை மேய்க்க வேண்டியதுதான் அவருடைய வேலை. எதற்காக என்று சொன்னால், கேரளாவில் வந்து ஆடு குதிரைகளை வாங்கி அதற்கான பண்ணை நிறுவ திட்டமிட்டிருக்கிறார் பிரணவ். ஆனால் அவருடைய தந்தை மோகன்லால் என்ன சொல்கிறாருன்னா, வருஷத்துக்கு ஒரு 3 படம் நடிக்க வேண்டும் என்னுடைய மகன் பிரணவ் என்கிற அப்புக்குட்டி. ஆனால் அந்த ஆடு குதிரைகளை மேய்க்கும் வேலையை பார்த்து கொண்டிருக்கிற பிரணவ் எப்போது ஸ்பெயின் நாட்டிலிருந்து கேரளாவுக்கு திரும்புவார் என்பது தெரியவில்லை. இயக்குனர் கிரிஷ் 2வது திருமணம் செய்தார். பல வெற்றி படங்களை இயக்கியவர் கிரிஷ். இவர் ரம்யா என்ற டாக்டரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு மகள் இருக்கிறார். ஆனால் 2 வருடங்களிலேயே தாம்பத்திய வாழ்க்கை கசந்து விட்டது கிரிஷுக்கு. இதனால் கிரிஷ் ரம்யாவை விவாகரத்து செய்தார். இதைத் தொடர்ந்து நீண்ட நாட்களாக பிரம்மச்சாரியாகவே இருந்து வந்தார் கிரிஷ். திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை என்று சொன்னார். ஆனால் இப்போது திடீரென்று இன்னொரு மருத்துவர் மீது அவருக்கு காதல் வந்து விட்டது. அந்த மருத்துவர் பெயர் பிரீத்தி செல்லா. டாக்டர் பிரீத்தி செல்லாவை இப்போது 2வதாக திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் இயக்குனர் கிரிஷ். கிரிஷுக்கு முதல் மனைவி மூலம் பிறந்த மகளுக்கு இப்போது 11 வயது ஆகியிருக்கிறது. கமலஹாசன் வீட்டுக்கு ஆயுதம் ஏந்திய போலீஸார் பாதுகாப்பு. கமலஹாசனின் பிரம்மாண்ட பங்களா நீலாங்கரையில் இருக்கிறது. இப்போது அவர் வெளிநாட்டில் இருக்கிறார். அவருடைய வீட்டுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸார் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. என்ன காரணம் என்று சொன்னால், அமரன் படத்தை தயாரித்தவர் கமலஹாசன். அமரன் படத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பதால் இஸ்லாமிய அமைப்புகள் அந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. கமலஹாசன் வீட்டு முன்பும் தியேட்டர்கள் முன்பும் ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்று இஸ்லாமிய அமைப்புகள் அறிக்கை வெளியிட்டதன் காரணமாக கமலஹாசன் வீட்டுக்கு ஆயுதம் ஏந்திய போலீஸார் துப்பாக்கி 24 மணி நேரமும் போடப்பட்டிருக்கிறது. நேயர்களே, இது போன்ற பரபரப்பான துணுக்களை அறிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். Taste Daily. Taste the Daily. நம்ம பூர்விகால MI போனை பர்ச்சேஸ் பண்ணுங்க. டெக் ட்ரிவியா சேலஞ்சில பார்ட்டிசிபேட் பண்ணி ஏராளமான பரிசை வெல்லுங்க. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.